இந்த கொஸ்டினை பாருங்கள். இந்த கரெக்ட் பிரின்சிபல் பாப்புலர் சாவர்னிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது மக்கள் இறைமை கோட்பாட்டின் அடிப்படையானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்கள் விருப்பம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆன்சர் சி மட்டும்தான் சரியான விடையும் கூட. நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன், 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கு என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமானது கூட. அதிலிருந்து எப்போவுமே பாலிட்டியிலிருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த 2லேருந்து 3 கொஸ்டின் அதில் கேட்டு விட்டுறாங்க. அதுவும் தியரி பக்கத்துலேருந்தே கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? அதனால் நினைக்கிறேன்னா 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கு 2லேருந்து 3 கொஸ்டின் குறைஞ்சபட்சம், அதிகபட்சம் எவ்வளோ நான் கேட்கலாம். பாருங்கள், டேரெக்டாக ஸ்கூல் புக்கில் அப்படியே இருக்குது. என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், மக்கள் இறைமை அப்படிங்கிற வார்த்தை. மக்கள் இறையாண்மை என்பது பொதுமக்கள் மேலானவர்களாக பாவிக்கிறது. ஆதி காலத்தில் மக்கள் இறையாண்மை முடியாட்சியின் ஏதாட்சி கருத்தை எதிர்க்கும் விளைவாக இருந்தது. மக்களின் விருப்பம் என்பது தான் மக்கள் இறையாண்மை அப்படிங்கிற கருத்தாகும். அரசியல் இறையாண்மை என்பது அரசியல் இறையாண்மை என்பது பொதுமக்கள் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் பெற்ற வர்க்கத்தை குறிப்பிடும். சட்ட இறையாண்மை என்பது தான் இன்றைக்கினா உறுதியானது, ஆற்றல் படைத்தது, முழுமையான இறையாண்மையாளர்னு அதிகாரம் பெற்றதாக விளங்குதுன்னு குறிப்பிட்றாங்க. இந்த 3 இறையாண்மையுமே சாவர்னிட்டி அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ள வேண்டிய பகுதி.